மீன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில உடல்நிலை எப்படி இருக்க போகுது? ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்திருக்கும் நெறைய பேருக்கு. தைராய்டு, பிசிஓஎஸ், பிசிஓடி, யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இந்த மாரி பெண்களுக்கு இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து இதிலேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்க போது. ராசியில சனி உட்காந்துருக்கிறதுனால சித்தா, ஆயுர்வேத மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்களுக்குமே சில பேருக்கு எலிவேட்டட் ஹார்மோன்ஸ் இருக்கும். தைராய்டு இஷ்யூஸ் இருந்திருக்கும். அந்த மாரி பிரச்சனையெல்லாம் ஆண்களுமே நீங்க மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதற்கான ஒரு நிவர்த்தி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தைராய்ட்லேருந்து கொஞ்சம் எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. இப்போ ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கு. இம்பேலன்சஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகுற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். 6ஆம் அதிபதி சூரியன்கிறதுனால பாடி ஹீட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஐ சைட்ல ப்ராப்ளம் நெறைய மீன ராசிக்காரங்களுக்கு புதுசா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ல தண்ணி ஊத்திட்டே இருக்கு. கண்ணு ஒரு மாரி கூசியா இருக்கு. போய் செக் பண்ணணும். இவ்வளோ நாள் ஐ ப்ராப்ளமே இருந்தது இல்லன்னு நெனச்சவங்க கூட டக்குனு ஒரு ஐ ப்ராப்ளம்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் நெறைய வர்றதுக்கான சந்தர்ப்பம் மீன ராசிக்கு அதிகமாவே இருக்கும். சூரியன் சனியோட பார்வையில இருக்கிறதுனால நெறைய சோம்பலும் இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம எடுத்தோம்னா, நம்ம உடம்பு ஒத்துழைக்கவே இருக்காது. ரொம்ப டயர்டா எப்பவுமே இருந்துக்கிட்ட மாரி இருக்கும். கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ எடுத்துக்கிறதுங்கிறது நல்லது.